ஹலோ மக்களே, நம்ம இன்றைக்கி என்ன பண்ண வந்தீங்களா? என்எம்எஸோட அஃபிஷியலான அட்டர்னர் சர்வர் தான் ப்ளே பண்ண வந்திருக்கோம். அங்கே பாருங்கள், என்எம்எஸ் வராரு. என்எம்எஸ் எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கிறீங்களா? நல்லா இருக்கு. கைஸ் இங்கே பாருங்கள், அவர் நம்மளை பார்க்குறாரு. கைஸ் பின்னாடி பாருங்கள், அவர் வீடு கட்டின்னு இருக்காரு. அவரே என்ன சுற்றுறாரு? சரி தெரில, வாங்க போகலாம். கைஸ் முன்னாடி பாருங்கள், ஏதோ பெருசாக அங்கமாக வீடு கட்டின்னு இருக்கிறாரு ஜெய்சாண்டிக்கா. சரி, எங்கே போகிறாரு தலைவர்? சுற்றி சுற்றி வீடை காட்டுறான்னு பார்க்குறாரா? அதெல்லாம் நடக்காத தலைவரி, நான் போயிட்டு என் வேலையை பார்க்குறேன். அங்கே பாருங்கள், நெதர் போர்ட்டல். வாங்க உள்ளே போகலாம். கைஸ் எனக்கு ஒரு சந்தேகம். உள்ளே போயிட்டு இப்போ யார் அடி வாங்க போகிறான்? நானும் உள்ளே போக மாட்டேனே, சும்மா சொன்னேன். உள்ளே போகிற மாதிரி நெதர் போர்ட்டல் கன்ஃபார்ம். உள்ளே போகிறோம், அடுத்த வீடியோவில் கலக்கிறோம். ஓகே, நம்ம வந்து பாரம்பரியமான விஷயத்த பண்ணலாம். இன்னும் அதுனா வேறு ஒன்றும் இல்லை, மரத்தை தான் நோண்ட போகிறோம். மரத்தை வச்சு நம்ம என்ன செய்ய போகிறோம்? உட்டு செய்ய போகிறோம். உட்டால் வந்து கிராஃப்டிங் டேபிள் செய்யலாம். கிராஃப்டிங் டேபிளால் டூல்ஸ் எல்லாத்தையும் செய்யலாம். அந்த டூல்ஸை வச்சு தான் கேமையே முடிக்க போகிறோம். அப்புறம் கைஸ், நீங்கள் நோட்டீஸ் பண்ணிங்களா? நான் கொஞ்சம் ஒரு 2 நாள் லேட்டாக வந்தால் டே பார்த்தீங்களா 16 நாள். எப்படி இந்த மனசுக்கு கேட்கும் அவருக்கு நம்மளை விட்டு தனியாக விளையாடு? கைஸ் இங்கே பாருங்கள், நம்மளுக்கு புதுசாக ஏதோ அச்சீவ்மெண்ட் கொடுத்துருக்காங்க, கெட்டிங் உட்ஸ்ன்னு சொல்லிட்டு. பரவாயில்ல, அவ்வளோ பிள்ளையர், நான் நல்ல பிள்ளையர்னு நினைக்கிறேன். அதான் எனக்குலாம் கொடுக்குறாங்க போல. ஒன்றும் இல்லை, சும்மா தான் சொன்னேன். சரி வாங்க, நம்ம போயிட்டு எல்லாத்தையும் மரத்தில் நோண்டியாச்சுன்னா நம்ம வந்து உட்டு செய்யறதுக்கு வரலாம். உட்டு செய்வோம். உட்டு 1 2 கைஸ் இங்கே பாருங்க, 4 நாளாக வருது. ஓகே கைஸ், இப்போ நம்ம கிராஃப்டிங் டேபிள் செய்ய போகிறோம். கைஸ் நம்ம கிராஃப்டிங் டேபிள் செஞ்சியாச்சு. ஃபஸ்ட்டு ஸ்டிக்கு செய்யணும். ஸ்டிக்கால் தான் நம்ம வந்து இது செய்ய போகிறோம். அது பேர் என்ன? டூல்ஸ் எல்லாம் ஃபஸ்ட்டு கீழே வைப்போம். இன்னும் கீழே வைக்க முடியல, வச்சிட்டேன். வச்சதுக்கப்புறம் நம்ம ஃபஸ்ட்டு ஸ்வாடு செய்ய போகிறோம். கைஸ் இங்கே பாருங்கள், என் கையில் ஸ்வாடு. ஏய் கோழி, இன்னைக்கு நீ தான் பலியாடு. அவ்வளோதான் கைஸ், இதை போட்டாச்சு. கைஸ் இப்போ பாருங்கள், என் கையில் கோழியோட இது இருக்குது. என் கையில் கோழியோட கறி இருக்குது, வாங்க சாப்பிடுவோம். கைஸ் அதாவது வந்து நான் இங்கே ஒரு சீப்பை பார்த்தேன். இந்த சீப்பையும் நம்ம வெட்டலாம், வாங்க. ஏய் எங்கே ஓடுற ரசம்? எங்கே தம்பி வரீங்க? இந்தா வாங்க வாங்க. கைஸ் இங்கே பார்த்தீங்களா, ஆடோட கறி கொடுத்துருக்கான். ஆடு ரொம்ப நல்லமாச்சு. வாங்க நம்ம ஃபஸ்ட்டு ஆக்ஸ் செஞ்சு உட்டெல்லாம் கொஞ்சம் கலெக்ட் பண்ணிப்போம். உட்டை கலெக்ட் பண்ணி நான் இதை கொஞ்சம் பசிக்குதுன்னு சொல்லிட்டு இதை வெட்ட ஆரம்பிச்சிட்டேன். வெட்ட ஆரம்பிச்சதுக்கப்புறம் பச்சை கலரில் அதை ஊற்றானு. அந்த பச்சை கலரில் கீழே பார்த்தா ஏறுது. கேட்டால் அது பேர் தான் எக்ஸ்பீன்றானுங்க. கைஸ் அங்கே பாருங்க, எனக்கு அச்சீவ்மெண்ட் மேலே அச்சீவ்மெண்ட்டாக குத்துக்கினே இருந்தானுங்க. டேக்கிங் இன்வென்ட்ரி அது இதுன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் குத்துன்னு இருந்தானுங்க. நானும் வந்து இந்த பண்ணியை அடிச்சிட்டேன். கைஸ் பண்ணி பாவம், என் பண்ணி யாராச்சும் பார்த்தீங்க. அப்புறம் முன்னாடி பார்த்தா அவுட் போஸ்ட்டு. வாங்க ஃபஸ்ட்டு நம்ம நரபலி கொடுத்துட்டு உள்ளே போகலாம். எந்தா கைஸ் அவ்வளோதான், கொண்டாச்சு. வாங்க நரபலியை கொடுத்தாச்சு, வாங்க உள்ளே போகலாம். கைஸ் இல்லை, இன்னும் கொஞ்சம் நரபலி கொடுத்துக்கலாம். வெயிட்டாக அடிக்க போகிறானுங்கன்னு. வாங்க அடிப்போம். அடிச்சாச்சு. ஓகே நம்ம மேலே போகலாம். மேலே போகிறதுக்கு முன்னாடி எனக்கு மறுபடியும் பசிக்க ஆரம்பிச்சிச்சு. நானும் கொஞ்சோண்டு சாப்பிட்டு அப்புறம் கிளம்பிட்டேன். கைஸ் இங்கே பாருங்கள், இவ்வளோ புதுசு. நான் எப்படி ஏற போகிறேன்னு பார்த்தா ஆல்ரெடி இந்த இடத்துக்குலாம் வந்திருக்கானுங்க. கைஸ் அங்கே பார்த்தீங்கன்னா வில்லேஜு. வாங்க, வில்லேஜில் யாருப்பா? நம்ம ஓய் மாமா இருப்பாங்க. சரி அதுக்கு வில்லேஜரை பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம இந்த ஃபார்ம்லாம் பண்ணி வச்சுருக்கானுங்க, போய் பண்ணும். நம்ம இதெல்லாம் எடுத்துன்னு இருக்கும்போது ஒருத்தன் அடித்தான். எவன்னு பார்த்தா இந்த அவுட் போஸ்டரு. கைஸ் அவன் என்னை அடிக்க ஆரம்பிச்சிட்டான். ஐயோ ஏய் இர்றா, உன்னை மேலே வந்து அடிக்கிறேன் அப்படின்னு பேசுறதுக்குள்ளே என்னை அடிச்சிட்டான். பாய் மச்சான் நல்லா இருப்பானா? ஏய் இதுக்கெல்லாம் நான் பயப்படுற ஆள் கிடையாதுரா. இர்றா வரண்டா. என்ன பஸ்ஸு என்னை போட்டானுங்க. என்ன பஸ்ஸு? கைஸ் இருங்க, நான் அவனை போயிட்டு அதுக்குள்ளே நான் அவனை போய் போட போகிறேன். என்னோட லூட்லாம் என்ன போதோ. ஐயோயோ ஓடு 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 ஓடு. கைஸ் நான் பட்டுன்னு ஓடி போய் என் லூட்டெல்லாம் எடுக்கணும். இவன் வேறு ஸ்பீடாக ஓட மாட்டேங்கிறான். ஸ்பீடாக ஓடி தொலைடா டேய். இன்னும் அவ்வளோதான், கொஞ்சம் தான். வில்லேஜர்கிட்ட வந்துட்டோம். போ 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 போ. அப்பா கொஞ்சம் தூரம் வந்தாச்சு. ஐயோ இவ்வளோ பெரிய பல்ல வேற வருதே வில்லேஜ்கிட்ட வந்ததுக்கப்புறம். அங்கே இருக்குது. ஓடு 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 ஓடு. அவ்வளோதான் என்ன வந்தாச்சு. அவ்வளோதான் கைஸ்,
என் லூட்டெல்லாம் இன்னும் அப்படியே இருக்குமா? டேய் அவுட் போஸ்ட் வில்லேஜரே எங்கடா இருக்க? கைஸ் அவன் காணா போயிட்டான். என்ன மாதிரி ஒரு ப்ரோ பிளேயர் பார்த்து அவன் பயந்துட்டான் போல. என்ன பண்ணுறது, ஒரு ப்ரோ பிளேயர் இருக்கிறதுனால அவனுக்கு பிடிக்கல போல. தம்பி, ஒரு மனுஷன் போய் பேசலாம், ஆனா ஏக்கர் கணக்கில் எல்லாம் பேசக்கூடாது. அது ஒன்றும் இல்லை கைஸ், சும்மா தான் சொன்னேன். சரி, நம்ம ஏதாச்சும் ஒரு கேவு காய்ச்சதுனா உள்ளே போயிட்டு ஒரே அலப்புறோம் தான் கைஸ், அலப்புறோம். கைஸ் இங்கே பாருங்கள் செஸ்ட்டு. உள்ளே பார்த்தீங்கன்னா கைஸ் ஏதோ ஒரு கோட்டு கொடுத்துருக்கானுங்க, நல்லா இருப்பானுங்க. வாங்க இந்த கோட்டை மாட்டிக்கினே நம்ம அவுட்லுக்கை பார்ப்போம். இங்கே இங்கே வந்து பார்ப்போம். கைஸ் என் கோட்டு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கைஸ் நான் கோட்டு போட்டிருக்கேன், எவ்வளோ அழகாக இருக்குன்னு பார்த்தீங்களா? சரி நம்ம அந்த செஸ்ட்டை எடுத்துக்கிட்டு அப்புறம் ஏதாச்சும் ஒரு கேவு கட்சிதானா போயிடலாம். ஓகே ஏதாச்சு கைஸ் கூழு கச்சா கூட போதும் எனக்கு. கூழு கச்சி என்கிட்ட இருக்கிற கடியெல்லாம் போட்டு நான் இது பண்ணிப்பேன். அது என்ன பர்சனஸில் போட்டு உருக்கி அதை குக்குடு பண்ணியாக மாற்றிப்பேன். கைஸ் இந்த பண்ணி ஓடுது, இல்லை அவ்வளோதான். கைஸ் அங்கே பாருங்கள், முன்னாடி யாரோ இருக்கிறானுங்க. கைஸ் இங்கே பாருங்கள், சர்க்கஸ் மேன். இங்கேயும் வந்துட்டியா? அடா பாவி. கைஸ் முன்னாடி பாருங்க ஐயனுக்குது. அதுக்கு முன்னாடி என்னடா பண்ணுற? நான் மாட்டிக்கினேன். இங்கே வந்து சர்க்கஸ் வந்து இந்த ஏரியாவில் பண்ணலாமா? இந்த இடத்துல சாம்பி கிரிப்ப ஸ்கெலிட்டன்லாம் இருக்கும். அந்த இடத்துல வந்து கைஸ் இங்கே பாருங்கள், இவன் வந்து நம்ம ஒரு கோதுமை தந்தா ஒரு எமரல் தரான் கைஸ். பெரிய விஷயந்தான். போயிட்டு பக்கத்தில் ஏதாச்சும் இருக்குதான் பார்ப்போம். பக்கத்தில் இல்லைண்ணா அவ்வளோதான், இவன் எனக்கு தரமாட்டான். அப்போனா போங்க, நம்ம போயிட்டு முதல் வெளியாக உள்ளே போயிட்டு அயனை செஞ்சு அயன் பிக்காக்ஸு பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு அதுக்கு முன்னாடி நான் பிக்காக்ஸே செய்யலை கைஸ். பிக்காக்ஸு செஞ்சுட்டு நம்ம அயன் மைண்ட் பண்ணலான்னு பார்த்தா நான் தெரியாதரமா இவன் அடிச்சிட்டேன். அதுக்கு இவன் வந்து அடிக்கிறான். டேய் சர்க்கஸ்காராக கூட்டு போயிட்டு இல்லைனா இவன் அடிச்சிருவேன் கைஸ். இவன் ஓவராக அடிக்கிறான். நான் பார்த்து ஒழுங்கு மாதிரி எதிராக கொடுத்துட்டு போயிடுறேன், இல்லை உன் லாமா ஆச்சு கேலி பண்ணிருவேன். சொல்கிற மாதிரி கேட்கல போ. நான் என்ன பண்ணுறது, நீ சொல்ல பேச்சு கேட்கல, சரி போ. அப்புறம் நான் மறந்தே போயிட்டேன். நம்ம ஸ்டோனுக்கு அப்கிரேட் ஆகலான்னு சொல்லிட்டு ஸ்டோனை கொஞ்சம் மைண்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஏன்னா ஸ்டோனு செஞ்சால் கொஞ்சம் அப்கிரேடாக இருக்கும் உட்டனை விட. அதான் உட்டனை விட இன்னும் கொஞ்சம் இதுவும் இருக்குது, அதுதான் கொஞ்சம் அயனை தவிர வேறு எதுவும் இல்லை கேஸ். அயனை தவிர இதுவும் இருக்குது. அது பேர் என்ன, டைமண்ட் இருக்குது, அப்புறம் நெதரைட் இருக்குது. மேக்ஸே நெதரைட் தான், வேறு எதுவுமே கிடையாது கேஸ். ஸ்கவுட் ரிப்பர்னு சொல்லிட்டு ஏதோ கொடுத்துருக்கானுங்க. நம்ம இங்கே பாருங்கள், கெட்டிங் அப்கிரேட். அவ்வளோதான். டைம் டு மைண்ட் கரெக்டாக டைமிங்க்கு ஏற்ற மாதிரி மைனிங் கொடுத்துருக்காங்க கைஸ். நான் ரைமிங்லாம் பேச ஆரம்பிச்சிட்டேன். நான் ஒரு எவ்வளோ பெரிய ஆளாகிட்டேன் பார்த்தீங்களா கைஸ். அதுக்கப்புறம் வந்து நான் இங்கே ரொம்ப இருட்டாக இருந்தது மாதிரி இருந்தது. மேலே வந்து பார்த்தா ரொம்ப பளிச்சுன்னு இருக்குது. சரி கைஸ் முன்னாடி பாருங்க கைஸ், இந்த சூரியனை பார்த்த உடனே எனக்கு ஒரு ஞாபகம் வருது. அது ஒன்றும் இல்லை கைஸ், அதான் சும்மா இந்த மாதிரி வந்தோடனே எனக்கு இந்த மாதிரி பாட்டு தான் ஞாபகம் வந்துதா. ஸோ அதான் பண்ணேன். வாங்க நம்ம வந்து ஏதாச்சும் ஒரு கேவ் கச்சா போகலான்னு பார்க்கும்போது இங்கே இது ஒன்று பார்த்தேன். இன்னதுன்னு பார்த்தா இது ஓப்பன் ஆகியே இருக்குது. அடிக்கிறேன் வரமாட்டேங்குது. ரொம்ப நேரம் அடிக்கிறேன் வரவும் மாட்டேங்குது. ஆகு அப்படின்னு பார்த்தா ஏதோ உள்ளேருந்து வெளில வருது கைஸ். நான் பயந்துட்டேன். அப்புறம் நான் போயிட்டேன், இது கடிச்சு வச்சிட போகுதுன்னு சொல்லிட்டு ஓடிட்டேன் கைஸ். அப்புறம் வந்து இங்கே கொஞ்சம் கரும்பு இருந்தது. இந்த கரும்பை இது சுகர் கேனில் கைஸ் தப்பாக சொல்லிட்டேன். அப்புறம் கொஞ்சம் தூரம் வந்ததுக்கப்புறம் ஒரு கேவ் பார்த்தேன். இந்த கேவ் உள்ள எதுவுமே இல்லை, இது கேவே கிடையாது. ஒரு கோல் இருந்ததும் சரி சும்மா மைண்ட் பண்ணலான்னு வந்தேன். சரி கோல் காய்ச்சிதேன்னு சொல்லிட்டு நானும் மைண்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஏன்னா கோல் ரொம்ப மெயின் கைஸ். இதை வச்சு தான் டார்ச் செய்யலாம். ஃபர்னஸ்க்கு இது தான் யூஸ் பண்ணோம் கறியாக. உங்களுக்கே தெரியும், சும்மா சொல்கிறேன் கைஸ், என்ன பேசுறதுன்னு தெரியலையா. சரி அப்புறம் நானும் வெளில வந்துட்டேன். அப்புறம் வந்து நான் கொஞ்சம் டார்ச் செஞ்சிட்டேன். அப்புறம் பின்னாடி ஏதோ சவுண்டு கேட்குதுன்னு பார்த்தா இவனு ஜாம்பி பசங்க கைஸ். நான் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன். அப்புறம் சரி நான் கொஞ்சம் பேக் வந்துட்டு அடிக்கலான்னு போகும்போது இன்னும் ஆகும் பாருங்களேன், என்னை பார்த்தா விட்டான். ஐயோ ஓடுன்னு சொல்லிட்டு கேம் பார்க்கலையே தண்ணியில் குதிச்சிட்டேன் போட்டுன்னு, அவ்வளோதான். அப்புறம் மேலே வந்துட்டு ஏறி போய் ஒரு அடிக்கலான்னு பார்த்தா மறுபடியும் வரான் கைஸ். அப்புறம் சைடில் பார்த்தா செத்து போயிட்டான். அவ்வளோதான் கைஸ், அவனோட கறி எனக்கு கிடச்சிச்சு.
சரி இன்னும் கொஞ்சம் எவனாச்சும் இருக்கானா பார்த்தேன். அப்புறம் கொஞ்சம் டீப்பாக கொஞ்சம் உள்ளே போச்சு. உள்ளே போனால் இங்கே பாருங்க நமக்கு காப்பர் கிடச்சிருக்கு. சரி நானும் காப்பரை மெயின் பண்ணிட்டேன். கீஸ் இங்கே பாருங்க எவ்வளோ லெக்க பாருங்கள், எனக்கு நிறைய கிடச்சிருக்கு. நான் உள்ளே போனேன், கொஞ்சம் கொஞ்சமாக உள்ளே போனேன். உள்ளே போய் பார்த்தா இவனுக்கு வர ஆரம்பிச்சாங்க, கையில் ஷவலோட வராங்க. கைஸ் இந்த டைமில் ஒரு ட்ரிக் யூஸ் பண்ணலாம் நீங்கள். என்னன்னா அவனுங்க வரும்போது பிளாக்கை போட்டுருங்க. பிளாக்கை போட்டு அவனுங்களால் வர முடியாது. ஒன்று நீங்கள் மேலேருந்து அடிக்கிற மாதிரி இருக்கும், இல்லைனா நீங்கள் இவனுங்க காலிலே அடிக்கலாம். கைஸ் இங்கே பாருங்கள் மேலே அவனுங்களால் வர முடியா. இங்கே பாருங்கள் பிளாக்கை போட்டு அடிச்சிட்டேன். இப்போ வந்து உங்ககிட்ட ஹெல்த் இல்லாத சமயத்தில் நீங்கள் இந்த மாதிரி அடிக்கலாம். இங்கே பாருங்க கைஸ் எவ்வளோ யூஸ்ஃபுல்லான ட்ரிக்ஸ் எல்லாம் சொல்கிறேன். மறக்காமல் லைக் சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க கைஸ். அப்புறம் வந்து திடீர்னு பார்த்தா க்ரீப்பர் வருது. நல்ல வேலை நேரத்துக்கு ஓப்பன் பண்ணியிருப்பேங்க கைஸ் இந்த பிளாக்கை. அந்த க்ரீப்பரையும் சாவடிச்சுட்டு நானும் கொஞ்சம் இந்த பிளாக்கை உடைச்சிட்டு உள்ளே போயிட்டு அதுக்கிட்ட இருக்கிற லூட்டெல்லாம் எடுத்தேன். மேலே பார்த்தா கொஞ்சம் காப்பர் இருந்தது. சரி நம்ம கீழே போத்தாவில் ஏதாச்சும் இருக்க போகுதுன்னு சொல்லிட்டு இங்கே வந்து சைடில் பார்த்தேன், இன்னும் கொஞ்சம் காப்பர்லாம் இருந்தது. அதெல்லாம் மெயின் பண்ணிட்டு மேலே வந்துட்டேன். ஏன்னா என்ன மஸ் எனக்கு ஒரு ஒர்க் கொடுத்தாரு கைஸ். என்னன்னா உட்டு கொஞ்சம் கொடுத்தா எனக்கு அயன் 3 தரேன்னு சொல்லிட்டுருக்காரு. நானும் பேஸுக்கு வந்துட்டேன். பேஸுக்கு வந்து பார்த்தா ஏதோ சச்சி மாதிரி கட்டின்னு இருக்காரு கைஸ். அப்புறம் இந்த மாடு எங்கிட்ட ஒன்று சொல்லிச்சு, ஏ மாமா என்ன மிஸ் அது எனக்கு கலாய்ச்சிச்சு. என்ன மிஸ் நான் என்ன மிஸ் சொல்லிட்டு என்ன மிஸ் அது எனக்கு கலாய்ச்சிச்சு என்னன்னு கேளு. அதை உட்டு எத்தனுவா. உட்டா மறந்துட்டேன், சாரி. இரு போய் மைண்ட் பண்ணி எடுத்துன்னு வரேன். இந்த உட்டை எடுக்குவா. அடிப்பண்ணா. அப்புறம் நானும் உட்டு மைண்ட் பண்ண வந்துட்டேன். உட்டு மைண்ட் பண்ணதுக்கப்புறம் கொஞ்சம் ரொம்ப நேரம் ஆயிடுச்சு கைஸ் இந்த உட்டு மைண்ட் பண்ணுறதுக்கே. அப்புறம் நானும் உட் மைண்ட் பண்ணி என்ன மசிக்கிட்ட கொடுக்க வந்துட்டேன். ஏதோ வீடு கட்டுறதுக்கு அப்புறம் போல நம்ம தான் இன்னும் வீடியோ கட்டுவோம் கைஸ். ஃப்யூச்சரில் கன்ஃபார்ம் கட்டுவோம். ஃப்யூச்சரில் கொஞ்ச நாள் கட்டிடலாம். அப்புறம் அவர்கிட்ட இருக்கிற அவர் செஸ்ட்டில் எதோ வச்சுருக்கார் போல் கைஸ். செஸ்ட்டில் பார்த்தா இதெல்லாம் இருக்குது. நம்மளுக்கு இது தேவையில்லாது கைஸ். அவர் பொருளை யாரும் எடுக்கக்கூடாது. இந்த கேம் ரூலே இதில் இருக்கிறவங்களது எதுவுமே யாரும் எடுக்கக்கூடாது. ஓகே. அப்புறம் அவரும் எனக்கு 3 அயனை கொடுத்துட்டாரு. கொடுத்ததுக்கப்புறம் எனக்கு ரொம்ப சந்தோஷம். நானும் போயிட்டு என்கிட்ட இருக்கிற கொஞ்சம் அயனும் அதுக்கப்புறம் அவர்கிட்ட இருக்கிற கொஞ்சம் அயனும் நான் ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணி ஒரு பிக்காக்ஸை செஞ்சிட்டேன். ஏய் ஆடே இங்கே பார்த்தியா எனக்கு கொடுத்துருக்காரு என்ன மிஸ் 3 அயனு, நீ பார்த்தியா? பார்க்கலையா? சரி போய்ட்டு வா. அவ்வளோதான் கைஸ். அப்புறம் வந்து நான் வந்து கொஞ்சம் என்கிட்ட இருந்த காப்பரை வந்து எடுத்து ஃபர்னஸில் போட ஆரம்பிச்சிட்டேன். உருக்கிட்டேன். அதுக்கப்புறம் நம்ம ஒரு ஆர்மர் செய்யக்கூடாதுன்னு சொல்லிட்டு எனக்கு தோணுச்சு. சரி நம்மளும் ஒரு தலைக்கவசம், அப்புறம் ஒரு பாடி கவசம், பேண்ட்டு கவசம், ஒரு ஷூ கவசம் அதெல்லாம் செஞ்சுக்கிட்டேன். அப்புறம் நானும் ஷூவை போட்டேன். ஷூவை போட்டதுக்கப்புறம் பேண்ட்டை போட்டேன். சரி கோட்டை போட்டேன். நம்ம பழைய கோட்டை சும்மா இருக்கட்டும். அப்புறம் பேண்ட்டை போட்டேன். அப்புறம் ஹெல்மெட்டு போட்டேன். கைஸ் இங்கே பாருங்கள், எல்லாம் அயன் ஆர்மர் பார்த்துருப்பீங்க. இங்கே பாருங்கள், அயன் மேன் இல்லை காப்பர் மேன் கைஸ். நான் காப்பர் மேன், அயன் மேன்னா கிடையாது, இப்போ காப்பர் மேன் தான். சரி கைஸ், அப்புறம் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுறேங்க. அப்புறம் வந்து சொல்ல மாட்டேன், இந்த எஸ்எம்பியில் நீங்களும் ஜாயின் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா என்எம்எஸோட சேனலில் பாருங்கள், அவர் சொல்லுவார். ஓகேவா? போயிட்டு வரட்டா, பாய்.